விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அனைவருக்கும் வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 17 உயர்நிலை குழு உறுப்பினர்களில் 3 முக்கியமான உயர்நிலை குழு உறுப்பினர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர், அரசியல் ஆலோசனை குழுவின் செயலாளர் புலவர் செவந்தியப்பன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மன்ற குழு செயலாளரும் திருவள்ளூர் மாவட்ட கழகத்தின் செயலாளருமான போட்டுதலுக்குரிய DRR செங்குட்டுவன், இவர்களோடு இணைந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை விளக்க செயலாளர், உயர்நிலை குழு உறுப்பினராகிய நான் என்று 12 பேர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருதலை பட்சமான எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற வைகோவின் அரசியல் முடிவுகளை எதிர்த்து ஏறக்குறைய 2022ஆம் ஆண்டிலே இருந்து நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கி இருந்தோம். ஆனால் இன்றைக்கு பட்டு வேட்டியை பற்றி கனவு கண்டபோது கட்டியிருந்த கோவணம் களவாடப்பட்டதைப் போல தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தல் சுயம்பரத்தில் போலி நலன்கள், கையில் மாலையுடன் குருட்டு தமயந்திகள் என்ற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வரிகளுக்கு இலக்கணமாக 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு கூட்டணி தர்மம் கருதி தொடர்ந்து 2022 இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இவர்களெல்லாம் விலக்கி வைக்கப்பட்டாலும் எங்கள் எல்லோரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவாலயத்தை நாங்கள் அணுகி தொடர்ந்து திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பெரும் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், திராவிட மாடல் அரசின் ஒப்பில்லாத முன்னுதாரணமாக திகழ்ந்த பெருமைக்குரிய தளபதி அவர்களை நாங்கள் அணுகிய போதும் கூட்டணி தர்மம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருந்த காரணத்தினால் அவர்கள் எங்களை இணைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து தயக்கம் காட்டி வந்தார்கள். இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நேற்றைக்கு நடைபெற்ற பொதுக்குழுவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடுகளிலிருந்து தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்ததற்கு பிறகு ஜனநாயகத்தை மதித்து ஜனநாயகத்தினுடைய மாண்புகளின் அடிப்படையில் தாயுள்ளத்தோடு தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்களை இன்றைக்கு அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிவாலயத்தை நோக்கி வந்த எங்களை அவர்கள் அரவணைத்து அரசியலில் ஆற்றுப்படுத்துவதாக எங்களை எல்லாம் வழியனுப்பி வைத்திருக்கிறார்கள். எங்களை தொடர்ந்து எங்கள் மாவட்ட செயலாளர், சிவகங்கை மாவட்ட செயலாளர் செவந்தியப்பன் அவர்களும், திருவள்ளூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் DRR செங்குட்டுவன் அவர்களும் இப்போது கருத்துக்களை சொல்வார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 20 ஆண்டு காலமாக நாடாளுமன்ற தேர்தல் என்றால் கூட்டணி, சட்டமன்ற தேர்தல் என்றால் கூட்டணிக்கு கையெழுத்து போட்டுவிட்டு ஓட்டம் என்கின்ற நிலையை வைகோ அவர்கள் தொடர்ந்து எடுத்து வந்தார்கள். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு முதலமைச்சராக வந்துவிடக்கூடாது என்கின்ற வெறுப்பை மனதில் தேக்கிக் கொண்டு நடவடிக்கைகள் செய்து வந்தார்கள். 2001 கையெழுத்து போட்டுவிட்டு 21 இடங்களுக்கு கையெழுத்து போட்டுவிட்டு அதிலிருந்து பின்வாங்கினார். 2006 திருச்சி மாநாட்டுக்கு வருவதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டு 22 இடங்கள் தருகிறேன் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னதற்கு பிறகும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே போய் 35 இடங்களுக்கு கையெழுத்து போட்டார். அதற்கு பிறகு 2011 கடைசி நேரத்தில் தேர்தல் புறக்கணிப்பு என்று அன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர் ஒதுங்கிக் கொண்டார். அதேபோல 2016 எல்லோரும் சேர்ந்து வாக்கு வங்கி இருக்கிற அணி இதுதான், திராவிட முன்னேற்ற கழக அணியைத்தான் நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் மக்கள் நல கூட்டணி என்று வேஷம் போட்டு அந்த தேர்தலிலேயும் வெற்றி பெறுகிற வாய்ப்பை, திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தன்மையோடு வெற்றி பெறுகிற வாய்ப்பை கெடுத்தார்கள். அந்த 2016 2006 இவர் முழுவதுமாக கூட்டணியில் இருந்திருந்தால் டாக்டர் கலைஞர் அவர்கள் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைத்திருப்பார்கள்.
அப்படி ஆட்சி அமைத்திருந்தால் ஈழப் பிரச்சனைக்கு 2009 ஏற்பட்ட அவலம் ஏற்பட்டிருக்காது. அன்றைக்கு காங்கிரஸ் தயவிலே இருந்த காரணத்தினாலே கலைஞர் அவர்கள் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இவர்தான் ஈழப் பிரச்சனைக்கும் எல்லா காலகட்டத்திலேயும் இவரே பட்டம் சூட்டிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினாலே ஈழப் பிரச்சனைக்கும் பின்னடைவு, தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சிக்கும் பின்னடைவு, இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வந்தோம். ஒரு காலகட்டத்தில் எதற்காக நமக்கு தனியாக கட்சி, இப்படி ஒவ்வொரு கட்சியோடும் போய் கூட்டம் சேருவதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துவிட்டால் நீங்களும் உங்களுக்கு பையன் மட்டும் பெறுகிற பயனுக்கு பதிலாக உங்களை நம்பி வந்த லட்சோப லட்சம் இளைஞர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துவிட்டால் பலன் பெறுவார்கள். ஆகினாலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து விட வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்து விட வேண்டும் என்று கழக குரல் எழுப்பிய காரணத்தினாலேதான் என்னையும் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் DRR செங்குட்டுவனையும் விருதுநகர் மாவட்ட செயலாளர் RM சண்முகசுந்தரம் அவர்களையும் கட்சியிலே இருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தார்கள். நம்முடைய கொள்கை விளக்க அணி செயலாளர் சொன்னதைப் போல 17 உயர்நிலைக்குழு உறுப்பினர்களில் சற்றேறக்குறைய 10 பேர் நாங்கள் 12 பேர் ஆதரவாக இருந்த காரணத்தினாலே நாங்கள் என்ன சொன்னோம் என்றால் உயர்நிலை குழுவை கூட்டுங்கள் என்றோம். உயர்நிலை குழுவை கூட்டினால் அவர் தோற்று போய் விடுவார் என்கின்ற காரணத்தினாலே எங்களை எல்லாம் நீக்கி பிரித்தாளுகிற சூழ்ச்சியிலே ஈடுபட்டு அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதன் காரணத்தினாலே தான் ஈழத்துக்கும் பின்னடைவு, திராவிட இயக்கத்துக்கும் பின்னடைவு. இவர் ஒரு காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிற போது கலைஞரிடத்திலே நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன், என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்ததைப் போல தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி இந்த கூட்டணிக்கு வந்தார். கூட்டணிக்குள் உள்ளே இருந்து கொண்டே கீழறுப்பு வேலைகள் பூராம் செய்தாரே தவிர திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு இவர் எந்த காலத்திலேயும் தயாராக இருந்ததில்லை. அதைப்போல ஈழத் தமிழர் பிரச்சனையிலேயும் இவர் உண்மையாக இருந்ததில்லை. இதை புரிந்து கொண்ட பிறகுதான் நாங்கள் கழகம் செய்ததற்கு பிறகு எங்களை வெளியேற்றினார்கள். நாங்கள் 4 ஆண்டு காலமாக பொறுமையாக இருந்தோம். கூட்டணி தர்மத்திற்காக தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், இருங்கள் என்று சொன்னார்கள், இருந்தோம். இனி எதிர்காலத்திலே திராவிட இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காக, தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக, திராவிட இயக்கத்தை வெற்றி பெறச் செய்வதற்காக நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். உண்மையாக இருந்து உழைப்போம், காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். சகோதரர் DRR அவர்கள் பேசுவார். இன்றைய அரசியல் களத்தில் பொய்யை கூறி புரட்டை கூறி தங்களை முன்னிலைப்படுத்துகிற நிலைமையில் உண்மையான ஒன்றிய அரசினுடைய ஆய்வின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எல்லா நிலையிலும் முன்னிலை பெற்ற தமிழகத்தை அவரவர் தனக்கு ஏற்ப திரித்து இதை பொதுமக்களிடம் தவறான செய்தியை கருத்துரை பரிந்திருக்கிறார்கள். ஒன்று, இன்றைய கள நிலவரப்படி எங்கே போகிறது என்று சொன்னால் நாடு நம்முடைய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வீட்டில் உள்ள சின்ன சிறார்களை கைவசப்படுத்தி அவர்கள் மூலம் இன்றைக்கு ஆட்சிக்கட்டில் அமர்ந்தவர்கள் எந்த தொழில்நுட்பத்தை அறிவியலை பயன்படுத்தி முன்னுக்கு வந்தார்களோ மேலுக்கு வந்தார்களோ, ஆனால் அவர்களை விட்டுவிட்டு ஜோதிடக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்து அரசு பதவியை கொடுக்கிற அற்ப நிலைமை. அந்த அறிவியலை பயன்படுத்தியதால்தான் இவ்வளவு பெரிய வெற்றி. அந்த அறிவியலை தவறாக பயன்படுத்தியிருக்கார்கள், நியாயமாக பயன்படுத்தல, தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. அது பல குற்றச்சாட்டு. 10 ரூபாய் கதையை பேசினாங்க, 10 ரூபாய் இப்போ ஒத்துட்டு போயிட்டாங்க. அப்படி ஒவ்வொரு கதையும் நான் என்ன சொல்றேன், அன்றாட குற்றச்சாட்டு வைப்பதை விட நீங்கள் உங்களிடம் பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சின்ன கோடு போட்டது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக என்று சொன்னால், உங்களிடம் இருக்கிற ஆளுமை வைத்து பெரிய கோடு போடுவதற்கு உங்களுக்கு திறமை இருந்தால், திராணி இருந்தால் செய்யுங்கள்.
மாறாக இந்த சின்ன கோட்டை அழிப்பதற்கு ரப்பர் எடுத்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நாட்டு மக்களுக்கும் கேடு, நாளைய வளர்ச்சிக்கும் கேடு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசில் எடுத்து கேட்கக்கூடிய ஒரே ஆளுமை நாளைய தொலைநோக்கு சிந்தனையை கண்டு இந்த தொகுதி வரையறையை எடுத்து கூறி ஒருவர் குரல் கொடுத்து டெல்லி திரும்ப பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆளுமை இன்றைக்கு தமிழகத்தில் ஒருவரிடம் இருக்கிறது சொன்னால் அது தளபதி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்பேற்பட்ட ஆளுமை உள்ள தலைமையிடம்தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு தோற்றிருக்கலாம், நாளைக்கு இந்த மக்களுக்காக என்றைக்கும் பணியாற்றி அதற்காக உழைத்து இந்த நாட்டு மக்களுக்கு அடுத்த கட்ட சேவை என்ன என்பதை தெளிவுபடுத்தி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பணியாற்றுவதற்கு உழைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறோம். அதற்கு நாங்கள் முடிவெடுத்து வந்ததற்கு இன்றைக்கு தலைவர் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி கூறி நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒருத்தர் என்ன ஒரு தம்பி மட்டும் ஒரு நிமிஷம். மறுமலர்ச்சி திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் அது அவருடைய இயலாமை அவரை பொறுத்தவரையும் வேணும்னா வேட்டியில் இருக்க கரையை கூட துடைப்பார். வேணான்னா எங்களுடைய பாசறை கூட்டத்தில் ஒருபோதும் தளபதி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று பேசியவர் தான் எங்கள் முன்னாள் தலைவர். அது அப்பேற்பட்டவர் வேற வழியில் இல்லைன்னா வந்து கூட்டணி சேர்ந்தார். இதுதான் நிலைமை. இல்ல ஆரம்பத்திலிருந்து அப்படி இருக்குது. பிரச்சனை என்னன்னா துரை வைகோ வந்து பின்புறத்திலிருந்து தான் இயக்கி இருந்தார். துரை வைகோ அதுக்கு அவர் செய்யப்பட்டிருந்தார். அவங்களுக்கு ஒரே ஒருத்தர் வந்து வடசென்னை மாவட்ட செயலாளர் அவர் என்ன உழவு சொல்றாரோ அதை கேட்டு நடப்பாங்க. அவர் தான், வேற ஒன்றும் அதுக்கு தெரியாது. உண்மையான உழைப்பாளர் யாருன்னு தெரியாது அவங்க. பேட்டி கொடுக்கும்போது மதிமுக கட்சி மட்டும் இல்ல லட்சிய பயணத்துல வந்து பயணம் செய்யக்கூடியது பேட்டிலாம் இருக்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா கொடால நீங்க அரெஸ்ட் ஆகி நீங்க கூடலாம் இருந்தவங்க, பல போராட்டங்கள் இயக்கமா இருந்தவங்க, இப்படி ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு செயலராக எங்கள் முன்னாள் தலைவர் அன்றைக்கு கோபால்சாமியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் வீறு கொண்ட சொற்பொழிவாளராக அவர் பேசுகிற அந்த பேச்சை கேட்டு கல்லூரி காலத்தில் என்னை போல என் கூட இருக்கிற விடுதலை வந்தனை போன்றவர்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு தமிழீழ பிரச்சனைக்காக அவர் பின்னால் தடந்தோக்கில் தூக்கி நின்றோம். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகளை எல்லாம் தன்பெண்டு தன்பில்லை என்று சொல்வதைப் போல அவர் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அட்டக்கத்தியை வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போற மாதிரி தொடர்ந்து பனிக்காலம் முடிந்தது வசந்த காலம் வரும்னு ஒவ்வொரு கட்டத்திலும் ஏமாத்திக்கிட்டே இருக்கார். அதனுடைய விளைவுதான் நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற அந்த பொதுக்குழுவிலும் கூட பனிக்காலம் முடிந்தது, இனி வசந்த காலம் தான் வரும் என்று தொண்டர்களை அங்க இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. காகித கப்பல் ஏறி கச்சத்தீவை மீட்கப் போவதாக 30 வருஷம் அவர் கதவிட்டதை நம்பி ஏமாந்து இனி விழித்துக் கொள்வோம் என்பதற்காக நாங்கள் செல்வோம் வெல்வோம் என்று அறிவாலயத்தை தேக்கி அடைக்கலம் வந்திருக்கிறோம். இந்த அடைக்கலத்திற்கு எங்களுக்கு வழிவகை செய்து கொடுத்தவர் முன்னாள் அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், பேரன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் KN நேரு அவர்கள் மூலமாக திருவாரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர், திருவாரூருடைய சட்டப்பேரவை உறுப்பினர், பாராட்டுதலுக்குரிய அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்கள் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் எங்கள் செய்து தலைவர்களை சந்திப்பதற்கான இந்த நிகழ்ச்சியை அமைத்துக் கொடுத்தார்கள். ஊடக பத்திரிகையாளர்கள் மூலமாக அண்ணன் KN நேரு அவர்களுக்கும் அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கும் நன்றி சொல்லி இப்போது நிறைவாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதை தான் சொன்னேன், நீங்க முதல் கேட்டு. அதாவது நேற்றைக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அம்புகளை எறிந்ததற்கு காரணம் அந்த 2 சட்டமன்ற உறுப்பினரும் அவர் சொன்னதை கேட்கல. ஆக அப்பாவும் பவனும் சேர்ந்து ஒரு கணக்கு போட்டாங்க. இவர் போட்ட கணக்கு ஒன்று, அவர் போட்ட கணக்கு ஒன்று, இரண்டுமே தவறானது என்று அப்பா வைகோவும் மகன் துரை வைகோவும் போட்ட கணக்கு தப்பா போயிட்டனால இன்றைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் வெளிப்படையாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மதிமுகவில் இல்லை என்று சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் தெளிவாக தெரிவித்து விட்டார். அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை பொறுத்தவரையிலும் கடையநல்லூர் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்காகவும்
அவர் சார்ந்திருக்கிற மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்காகவும் எனக்கு அந்த தொகுதி மக்கள் வாக்களித்தார்கள். வாக்களித்து என்னை தேர்ந்தெடுத்த அந்த மக்களுக்கு 5 ஆண்டு காலம் பணி செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன். என் கடன் பணி செய்வது கிடப்பது என்று அந்த பதவியில தொடர்வேன்னு சொல்லிட்டாரு. ஆக இந்த இரண்டக நிலையிலே தான் என்ன பேசுவது என்று தெரியாமல் நேற்றைக்கு நடந்த பொதுக்குழுவிலே பத்திரிகை ஊடகங்களை சார்ந்த நீங்கள் கேட்பதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கனத்த வார்த்தைகளை எல்லாம் அவர் பிரயோகப்படுத்தியிருக்கிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு எங்களை வெளியே அனுப்புகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மிகப்பெரிய பண்புள்ளத்தோடு சொன்னார்கள், அவரையோ அவர் பையனையோ பர்சனல் அட்டாக் எதுவும் பண்ணிடாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கத்தை, தமிழகத்தின் எதிர்காலத்தை வலிமைப்படுத்துவோம், வடிவமைப்போம் என்று கூறுங்கள் என்று சொன்னார்கள். அவரின் தூதுவராக உங்களிடத்திலே அதை சொல்லி நிறைவாக எங்கள் விடுதலை வேந்தன் அவர்கள் சொல்வார். நேற்று நடந்த பொதுக்குழுவில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு பொதுக்குழுவை கூட்டி முடிவு செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். ஆனால் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு எந்த பொதுக்குழுவின் ஒப்புதலோடு இவர் வந்தார்? தலைவர் தளபதி அவர்களை கோவை விமான நிலையத்தில் சந்தித்து தலைவர் கலைஞரிடத்திலே உங்களை நான் முதலமைச்சராக்குவதாக ஒப்புதல் தந்திருக்கிறேன், எனவே நாங்கள் திமுக கூட்டணிக்கு வருகிறோம் என்று அன்றைக்கு சொன்னார். எந்த பொதுக்குழுவிலும் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் எந்த ஒப்புதலையும் பெறாமல் திமுக கூட்டணிக்கு வந்த திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு மட்டும் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார். திமுக சின்னத்தில் நிற்க வைத்தார்கள், எனவே எங்களுக்கு மன உளைச்சலாக்கி இருக்கிறது என்று சொல்லுகின்ற திரு வைகோ அவர்கள் 2021 தேர்தலிலும் இதே திமுக சின்னத்தில் தான் என்று போட்டியிட்டார்கள். அப்பொழுதே இது பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இவர் விலகி இருக்க முடியும். ஆனால் 24 தன்னுடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டணியில் தொடர்ந்தார். எனவே தானும் தன் மகனும் பதவி பெறுவதற்கு கூட்டணி தொடர்வதும் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் பதவி பெறுவதை விரும்பாததும் வைகோ அவர்களுடைய வாடிக்கை. அதைத்தான் இன்றைக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை சந்தித்து எங்களை நாங்கள் இணைத்திருக்கிறோம். இந்த செய்தி உங்கள் ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக நாடு முழுவதிலும் உள்ள தாவேகாவை ஆதரித்து வைகோ நேற்றைக்கு பொதுக்குழுவிலே போட்ட தீர்மானத்திற்கு எதிராக பொங்கிக் கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவார்கள். அதை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையினுடைய வழிகாட்டுதலோடு அந்த முன்னோடிகளை எல்லாம் அரவணைத்து நாங்கள் திமுகவில் இணைத்துக் கொள்வோம் என்பது தெரியும். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.